உலகம் உலக ரீதியான செய்திய கொடுக்கும். இப்ப எப்படி நீங்க கடவுளை நேசிச்சு எப்படி அந்த நேசத்தினூடாக நீங்க வாழ்றது அல்லது ஆசீர்வாதங்களை பெறுறது அல்லது கடவுளை திருப்திப்படுத்துறது அல்லது விசுவாசம் என்று எடுத்தா எப்படி நீங்க உங்களை அர்ப்பணிச்சு உங்களோட விசுவாசத்தை காண்பிச்சு கடவுளை பிரியப்படுத்துறது என்ற அந்த வழியில தான் உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனா இதல்ல சுவிசேஷம், இதல்ல அவருடைய வழி. இயேசு கிறிஸ்து உன்னுடைய அன்பு, அவர் நம்மேல வச்ச அன்பு, அவர் எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய வாக்கு தத்துவத்துக்கு உண்மை உள்ளவர் என்பதுதான் அவருடைய நற்செய்தி. அதை நாம எடுத்து தர்றேன்னு சொன்னா அது தேவனால் பிறந்தவனால மட்டும்தான் அது முடியும். ஆமென். சோ அதனால நீங்க இப்ப நான் தேவனால் பிறந்தவன் சொல்லிக்க நீங்க யோசிக்க கூடாது இப்ப நாங்கள் எல்லாம் தேவனால பிறந்தவன் அல்லான்னு இல்ல. எல்லாருமே பைபிள் சொல்லுது அவரை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன், ரைட்? ஆனா தேவனால் பிறந்தாலும் கூட அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது அது அவருடைய சத்தியத்தை நீங்க எவ்வளவு தூரம் அறிகிறீங்களோ, அவருடைய உண்மையை அல்ல அவருடைய அன்பை எவ்வளவு தூரம் அறிகிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய கிருபையை உங்கள் மத்தியில பிரசங்கிக்க முடியும். ஆமீன். சோ இந்த டைமில இப்படியான பிரசங்கத்தை, இப்படியான இயேசுவின் அன்பை, அவருடைய கிருபையை அவரிடத்துல இருந்து அந்த அந்த ஐஸ்வர்யத்தை நான் ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலையும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமீன். சோ அதனால அவருடைய சுவிசேஷத்தை இப்ப நீங்க யூடியூப்ல கேட்கறது என்னுடைய மெசேஜோ அல்லது வேற யாரை கிருவன் மெசேஜோ அது மிக முக்கியமானது. நீங்க வார்த்தையில வளரலாம். ஆனா இப்ப நாம ஆன்லைன் என்றாலும் ஒரு சபை கூடுதல் என்கின்றது அவருடைய வார்த்தையை நாங்க பகிர்ந்து தியானிச்சு அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம புசிக்கிறது என்றது அது ஒரு வித்தியாசமான அது ஒரு அனாயிண்டிங். ஆமேன். சோ அதுல ஆண்டவர் தான் இந்த ஆன்லைன் காரியங்களையும் ஆரம்பிச்சது. ஆமேன். சோ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்வது உண்டானது எல்லாம் அவராலே உண்டானஸ், அவராலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாகல. அவர் நாம முந்தி என்ன நினைப்போம் என்று சொன்னா ஆவிக்குரிய ரீதியில மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாம உண்டாகல. மனுஷன் மூளை அவராலே அல்லாம உண்டாகல. மனுஷன் மூளையில இருந்து வந்ததுதான் சகலதும். அப்ப சகலதும் அவரால உண்டானது. ஈவன் இந்த ஆன்லைன் கொடுத்து யூடியூப் கொடுத்து இல்ல ஜூம் மீட்டிங் கொடுத்து எல்லாமே அவருடைய ஆரம்பத்தில இருந்து உருவானதுகள் தான். சோ அவரால் உண்டானதை சிலர் தீமைக்கு பயன்படுத்தலாம். இவன் மனுஷன் கொடுத்து நாம அவரால் உண்டானது மனுஷன் இன்னைக்கு தீமையா மாற இல்லையா? இன்னைக்கு எல்லா மனுஷரும் நல்லவர்களா? இல்ல. அல்லது ஒரு மனுஷனிடத்துல எந்த ஒரு தீமையும் இல்லாத மனுஷன் இருக்கிறானா? பைபிள் சொல்லுது இல்லவே இல்லை. அப்ப மனுஷன் மட்டுமல்ல கடவுளால் உண்டானது. இன்றைக்கு நீங்க பார்க்க எல்லாமே. சோ அப்பதான் எனக்கு இந்த ஹொலிடேல நீ கேட்கதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு தந்தார். உண்டானது எல்லாம் என்னாலதான் உண்டானது. சோ அதனால எந்த நேரத்துல எப்ப நான் உனக்கு உதவி செய்யணுமோ அது கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், அல்லது ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கலாம், அவன் ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்க ஒருவனா இருக்கலாம். அவனை வச்சு நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னுடைய
பிள்ளை என்னுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை நீ முழுமையா நம்புற மனுஷன். சோ அப்ப உண்டானது எல்லாம் அவரால் உண்டானஸ். இவன் கல்லு கொடுத்தி உண்டானஸ் அவரால். ஏனெண்டா கல்ல பேசிக்க கல்லில் இருந்து என்ன உண்டானது? தண்ணி வந்தஸ். ஆமே. மோசே ஊடாக பேச சொல்லிக்க தண்ணி வந்தஸ். இன்றிலிருந்து உங்களுக்கு என்ன வரணும்? இந்த ஒரு நம்பிக்கை வரணும். ஆமேன். உண்டானது நாம பாக்குறது, கண்ணால பாக்குறது எல்லாமே நீங்க ஜோவான் எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா சகலதும் அவர் மூலமாய் உண்டானது. ஈவன் நீங்க இந்த மைக் கொடுத்து இதுல இருக்கிற இரும்பு கொடுத்து எதுவான சோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கேதான் எங்களோட வாழ்க்கையில எல்லாமே இலகுவா இருக்கும். ஆமே. ஒரு டாக்டர் உண்டானது யாரால? அவரால. சார் உங்களோட வீட்டுல வந்து ஒரு 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 லீக் வந்துட்டுது, அதை திருத்துற மனுஷன் யாரால உண்டானது? இயேசுவால. ஏன்? அந்த மனுஷன் இயேசுவால உண்டானது. அவனுக்கு இருந்த திறமை இயேசுவால உண்டானது. அவன் படிச்ச படிப்பு இயேசுவால உண்டானது. ஏன்னா உங்களோட வீட்டுல ஒரு பில்டிங் வேலை செய்ய எவனா இருந்தாலும், இவன் நான் நீங்க அப்ப இப்படி கண்ணோட்டத்துல நாம் இருக்கேக்க எந்த நேரத்துல யார் எவனை உங்களோட வீட்டை அனுப்பணுமோ, உங்களிடத்துல அனுப்பணுமோ அவரை அவனை அனுப்புவார். ஏன்? நான் அவரால் உண்டானது, நீங்க அவரால் உண்டானது. பக்கத்துல இருக்கிற அவன் கடவுளை அறிஞ்சவனா அறியலையோ? ஏன் நீங்க முந்தைய பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா எலியா சொன்னான் எனக்கு ஒன்றும் இல்லையண்டு. ஆனா எலியாவை பூசிக்க அவர் என்னத்தை பயன்படுத்தினார்? காகத்தை பயன்படுத்தினார். சோ அப்ப ஒட்டு மொத்தத்துல நானும் நீங்களும் அவரை அறிகிற அறிவில அறிஞ்சு நாம் அவருக்குள்ள இளைப்பாடுற பொழுது இந்த விசுவாசம் வந்தோடனே எங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதல் தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவால வந்த விசுவாசத்தினுடைய அடையாளம். ஆமேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 91 பாத்தீங்கன்னா அது சொல்ற நீடித்த நாட்களால் உன்னை நான் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். சோ அதெல்லாத்தையும் கொடுத்து நான் காலையில சில வேளையில நான் போய் தேட தேவையில்ல வசனம், அது அப்படி இந்த வசனத்தை நீ பேசு, இந்த வசனத்தை தியானி, உங்களுக்கு பேச சொல்றாரா என்ன? அப்ப நீடித்த நாட்களால் திருப்பி ஆக்குவேன், அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்ற. நீடித்த நாட்கள். சோ எத்தனை பேர் சொல்றீங்க ஒருவருக்கும் சாகரத்துக்கு விருப்பம் இல்லை? யாராவது சொல்றீங்க எனக்கு சாக விருப்பம், நாளைக்கு சாகணும் இல்ல இன்றைக்கு இப்ப செத்துறணும். எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, வறும கோட்டில் இருக்கிற ஒருவனைய போய் கேட்டு நீ நாளைக்கு சாகரத்துக்கு ஓகே ரெடியான்னு கேட்டீங்கண்டா ஐயோன்னு சொல்லுவான் என்ன. சோ இந்த மரணம் என்கின்றது வந்து கடவுளுடைய இயற்கையான படைப்பு அல்ல. மரணம் ஒருவனுக்கு நேர்ற மரணம் என்றது ஒரு மனுஷனுக்கு கடவுள் படைக்க கொடுத்ததல்ல. இதெல்லாம் நீங்க இன்றைக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். அவனை நித்தியமாகத்தான் ஆண்டவர் படைச்சார். என்னவா படைச்சார்? நித்தியமாக. அதாவது நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாக படைச்சார் மனுஷனை. அவனுக்கு மரணமே இருந்திருக்கல. எப்ப ஆதாம் ஏவாள் வந்து புசிக்க வேண்டாம், நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த விருட்சத்திலிருந்து புசித்தார்களோ அதற்கு பிறகுதான் மரணம் என்கின்ற ஒரு காரியம் உண்டானது. சோ அதனாலதான் மனுஷனுக்கே மரணம் என்றது விருப்பம் இல்லை. மரணம் என்றா பயம். சோ இது நான் பேசுறது வந்து சரியான ஒரு சத்தியம்.
எப்பாவது நீங்க சிந்திச்சீங்களா? இந்த மரணம் என்றதை ஆண்டவர் படைச்சாரா இல்லது நாமளா உருவாக்கி கொண்டதாண்டார்? நாமளா உருவாக்கி கொண்டது. பிசாசனுடைய இன்ஃபுளுவன்ஸ் தான். ஆனா ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலதான் மரணம் பிரவேசிச்சது. சோ அதற்கு முதல் கடவுள் மனுஷனை நீ 90 வருஷம் அல்லது 100 வருஷம் அல்லது 200 வருஷம் இருந்துட்டு செத்து போன்னு படைக்கல. கடவுள் மனுஷனை படைச்சது நித்தியமாக. தேவ சாயல், தேவன் எப்படி நித்தியமானவர், நித்திய சாயலாக படைச்சஸ். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப என்னத்துக்கு இந்த ஆண்டவர் இந்த ஆதாமவால் புசிப்பார் என்று தெரிஞ்சும் அதை வச்சவர் என்று சிந்திச்சு பாருங்க. கடவுள் எல்லா மனுஷனையும் இயந்திர மனிதன் மாதிரி படைச்சு, ரோபோக்கள், ஆங்கிலத்துல ரோபோ, அதாவது இயந்திரத்தினால இயக்கிற மனுஷன் மாதிரி எங்களை படைச்சு கடவுள், ஓகே உன்னை படைச்சாச்சு, இதான் உண்ட வழி, இதான் நீ புசிக்க வேண்டியது, ரைட், உன்னை படைச்சாச்சு. சோ இதை ஆண்டவர் ரோபோவை யாராவது நீங்க அன்பு செலுத்துவீங்களா? ரோபோ, அதாவது செயற்கையாக இயங்குற ஒரு மனுஷனை நீங்க அன்பு செலுத்தலாமா? அன்பு செலுத்துவீங்களா? இல்ல. அப்ப கடவுள் எங்களை ரோபோக்களாக படைக்கல. கடவுள் நம்ம ஃப்ரீ அல்லது வில், அதாவது நீங்க தெரிவு செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக ஆண்டவர் படைச்சார். சோ அதனால சொல்லுங்க. அருமையான சத்தியம் இது. இந்த இடத்துலதான் நாங்க எங்க வாழ்க்கையில குழம்புற இடம் இந்த இடம் தான். ஆமென். அப்ப மனுஷனே ஆண்டவர் ஒரு நன்மை தீமை என்கின்ற விருச்சம் இருந்திருக்காட்டிக்கு மனுஷனுக்கு ஒரு சுதந்திரமே இல்லை. வெறும் ரோபோக்கள்லாம். நன்மை தீமை என்கின்ற விருச்சம் கடவுள் வைக்கலேண்டா நாம ஒரு 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 இயந்திர மனிதர்களாத்தான் கடவுள் நம்ம படைச்சிருக்கிற என்றுதான் அர்த்தம். ஆனா அன்புக்கு சுதந்திரம் இருக்கு. அன்பு எங்களை என்ன செய்யும்? எங்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை தரு. நீ என்ன செய் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா இந்த கேள்வி கேட்கிற நம்மிடத்துல ஒரு நாள் இந்த கேள்வி வந்ததே இல்லை. நீங்க ஆதியாமத்தை எடுத்து வாசிங்க. நான் அடிக்கடி பிரசங்கிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இதுல இருக்கிற எல்லாம் நீ புசிக்கவே புசிக்கலாம். தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களை, அதாவது ஆதாம் ஏவாளுக்கு கிருபை மேல் கிருபை, போதுமான ஆசீர்வாதம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. சோ கடவுளுடைய சன்னிதானம் என்றது, நீங்க இந்த இடத்துல நீங்க கூடி வர்றீங்க, போதுமானது. நீங்க சொல்லலாது எனக்கு போதுமான டீச்சிங் கிடைக்குது இல்லை, ஆண்டவற்ற அன்பு, ஆண்டவற்ற கிருபை. நோ, அவரிடத்துல போதுமானது. இவங்களோட வாழ்க்கைக்கு போதுமான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ ஆதாம் ஏவாளை படைக்க அவர் போதுமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து புசிக்க வேண்டும். சோ இது அவருடைய அன்பை பிரதிபலிக்கு, அவருடைய தாராளமான மனச பிரதிபலிக்கு. சோ இவன் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் கிரிய செய்யக்க மனுஷன் பிறக்கவே இல்லை. அவருடைய கிரியையெல்லாம் முடிந்த பிறகுதான்
நானும் நீங்களுமே ஏதேன் தோட்டத்துக்கு வாரோம். சோ அவர் என்ன செய்யறார்? ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுது. சோ நாம கூட அவருடைய ஓய்வுக்குள்ளதான் என்டர் பண்றோம், பிரவேசிக்கிறோம். சோ அவருடைய ஓய்வுக்கெல்லாம் பிரவேசிக்கிறோம். சோ ஆதாம் வந்து சோ பிரமித்தார்கள். ஓ, என்ன படைப்பு ஆண்டவற்றை, என்ன படைப்பு, எவ்வளவு இருக்கு புசிக்கிறதுக்கு, எங்களுக்கு எவ்வளவு அருமையான படைப்பு, ஒன்றுமே எங்களை குறைவுடையல. இப்படித்தான் ஆரம்பத்தில் அவர்கள் இருந்தார். போக போக எவ்வளவு நாட்கள் எடுத்து பைபிள்ல சொல்லவே இல்லை. நித்தமும் பிசாசு வந்து, நித்தமும் சர்ப்பம் வந்து அவர்களோட பேசி பேசி பேசித்தான் அவர்கள் நன்மை தீமை என்கின்ற அது அவர்களை இச்சிக்க கூடியதா இருந்துச்சு. அவர்களை இச்சிக்க கூடியதா இருந்துச்சு. சோ அதனாலதான் அவர்கள் அதை புசித்தார். பாருங்க, இங்க கடவுளுடைய சைட் என்னவா இருந்துச்சு? சகல விதமான கனிகள், சகல விதமான ஆசீர்வாதங்கள். சோ இப்ப மனுஷனுக்கு இன்றைக்கு அநேக மக்களுக்கு, இவன் நீங்க இதுல இருக்கிற ஆக்களுக்கும் சரி, சில வேளை உங்களுக்கு விட்டு போயிருக்கும், சகல விதமான ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா என்கின்றதான மிக பெரியதான ஒரு சத்திய உண்மையில இருந்து அநேகர் நீங்க சில வேளை வழுவி போயிருக்கலாம். ஆனா நீங்க இந்த கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. அதாவது தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள்ள பாருங்க, அங்கதான் இயேசு திரும்ப எங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் ஆங்கில பைபிள்ல இருக்கு சைல்ட் ஆஃப் காட் தான் இருக்கு. அதாவது தேவனால் பிறந்த பிள்ளைகள் உலகத்தை என்ன செய்வார்களாம்? உலகத்தில இருக்கிற சத்துருக்களை ஜெயித்தார்கள் என்று இருக்கு. ஆமென். சோ அப்ப ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? மரணத்தை ஆண்டவர் படைக்கல, மரணத்தை அவர் பிறப்பிக்கல. ஒரு மனுஷனை உருவாக்கிக்க நீ இத்தனை வருஷம் வாழ்ந்து செத்து போன்னு சொல்லி உருவாக்கல. சோ அதனாலதான் மரண பயம் மனுஷனை மூடிக்கொண்டது என்று வேதம் சொல்லு. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பயம் இனி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இப்ப இயேசு பாத்தீங்கன்னா லாசரு மறிச்சோன்னா இயேசு வந்து கண்ணீர் விட்டார்ன்னு சொல்லப்படுது. என்னன்னா, இவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தி அவர் சரீரத்துல ஒரு மனுஷனாக இந்த பூமியில பிறந்தும் கூட மனுஷனாக இருக்கைக்கு அவர் மரணத்தை என்ன செய்தார்? சரியாக வெறுத்தார், அழுதார், கவலைப்பட்டார். ஏனென்றா அவ்வளவுக்கு மரணம் ஒரு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். சோ இயேசு கிறிஸ்துவும் கொடுத்தி மறிச்சு, நாம நினைக்கிறோம் இயேசு மறிச்சு ஆவியில உயிர் தெழுந்தார், அதுவும் உண்மைதான். ஆனா இயேசு சரீரத்தில் அவருக்கு புது மேனி கொடுக்கப்பட்ட புது மேனியோட தான் அவர் சீஷர்களை சந்திச்சார். அப்ப இப்ப இயேசு வந்து மரணத்தை ஒட்டுமொத்தமாக வென்றுட்டார். நாங்களும் கூட கிறிஸ்துவோட மரணத்தை ஒட்டுமொத்தமா வென்றுட்டோம். ஆமென். சோ இப்ப நாம நித்திரை அடைகிறோம்னா, ஏன் இப்ப நாம நித்திரை அடைகிறோம்னா, எங்களுக்கு புது மேனி கிடைக்கிறதுக்கா. ஆமென். சோ அப்ப ஆதாம் செய்த பிழை, அதாவது இந்த உலகத்தை விட்டு நாம கடந்து போறதோ அல்லது நாம புதிய மேனியை பெறதோ அது நீ தடுக்க முடியாது. அது எல்லாரும் நாம பெற்றுத்தான் ஆகணும். ஆனா இந்த காரியத்தை அவர் முதல் விரும்பவே இல்லை. ஆதாம் தான்
அந்த மரணத்தை எடுத்துக்கொண்டார். ஆகவே நீங்க சிந்திங்க. இப்ப இயேசு சிலுவையில பாவங்கள், அக்கிரமங்கள், இந்த மரணத்தை ஜெயிச்சிட்டார், தெரியுமா? அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பிள்ளைகளுக்கு, அதாவது கிறிஸ்துவால தேவனால் பிறந்தவர்கள், இவர்களுக்கு என்ன பெனிஃபிட்? நாங்க புது மேனியை பெறத்தான் போறோம். ஆனாலும் இந்த மேனி இப்ப இருக்கிறதான இந்த சரீரம் இருக்குத்தானே, அந்த சரீரத்துல அவர் மிகவும் அக்கறையா இருக்கிறார் என்பது நீங்க இன்றைக்கு நம்பணும். அதற்காகத்தான் இயேசு நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் சகலதையும் சுமந்து கொண்டார். அவருடைய தளம்புகளால நாம சகல விதமான குணங்களையும் நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். எப்படி இயேசு மரணத்தை வெறுத்தாரோ அதே போல அவர் ஒவ்வொரு வியாதிகளையும் வெறுத்தார். அதனாலதான் அவர் இந்த பூமியில இருக்க சகல விதமான நோய்களையும் குணமாக்கினார். அந்த நோய் மனுஷனுடைய நாட்களை என்ன செய்ததாம்? குறைத்தது. அதனாலதான் இங்க அவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார், உன்னை நான் நீடித்த நாட்களாய் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். அப்ப அவருக்கு என்ன, மனுஷன் நோய்களின் மூலமாக மறைக்கிறது அவருக்கு என்ன இல்லை, சித்தம் இல்லை. அப்ப ஏன் நோய்களால மறிக்கிறார்கள் என்று கேட்பீங்க. இப்ப நோய்களால மறிக்கிறார்கள் என்கிறதால நாம இயேசுவின் சித்தத்தை மறுதளிக்க கூடாது. இயேசுவின் சித்தத்தை நாம மறுதளிக்காம நாம் என்ன செய்யணும்? அதை நமக்குள்ள உள்வாங்க. ஆமென். இது அவருடைய சித்தம். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குறது அவருடைய சித்தம். அது அவருடைய வாக்குத்தத்தம். அது அவருடைய இருதய துடிப்பு. அவருடைய இருதய துடிப்பை நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ள நாம பெற்றுக்கொள்ளும். நீடித்த நாட்களால் நான் உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். என்னுடைய ரட்சிப்பை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன் என்று சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து, திரும்ப நான் சொல்றேன், அவர் நம்ம உருவாக்கிக்க இந்த மரணத்தை அவர் உருவாக்கிற மரணம் ஆதாமுவால் பிசாசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய தந்திரம், அதே ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமையினால மரணம் நம்மை ஆண்டு கொண்டது என்று சொல்லப்படுது. இது பிசாசுடைய சக்தி, பிசாசுடைய சைட். அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிவினால, இயேசுவினாலதான் இப்ப என்னவாம்? நித்திய ஜீவன் ஆண்டு கொள்ளுது. எது ஆண்டு கொள்ளுது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் ஆண்டு கொள்ளுது. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கைன்ற முழுமை அடங்கு. அப்ப நித்திய ஜீவன் உங்களை ஆண்டு கொள்ளணும்டா உங்களுடைய சிந்தைய கிறிஸ்து ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். நித்திய ஜீவன் உங்களை ஆண்டு கொள்ளணும்டா உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை என்றா என்ன? கிறிஸ்துவின் சிந்தை என்றா என்னன்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தைய நீங்க உங்களுடைய சிந்தையாக மாற்றணும். அதாவது கிறிஸ்து என்னத்துக்காக மரிச்சாரோ, கிறிஸ்து என்னத்தை எல்லாம் சிலுவை ஊடாக, தன்னூடாக
கொண்டு வந்தாரோ அந்த சிந்தை உங்களை ஆளுகை செய்யணும். ஆமென். மாறாக மரணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய சிந்தை உலகத்துலதான் இருக்கு, மரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு, பயத்தினாலதான் ஆளுகை செய்யுது. உலகம் எப்படி சிந்திக்குதோ அதே வேகத்துல, அதே பேட்டர்ன்ல, அதே வடிவில தான் உங்களோட சிந்தை இருக்கு. ஏன் அப்ப உங்களோட சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு எங்களோட சிந்தை மாறலேண்டா எங்களுக்கு சத்தியம் போதாஸ். கிறிஸ்து செய்து சிறுவேலை செய்து முடிச்சதான சத்தியம் போதாஸ். சத்தியம் வந்தாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ள மறக்கிறோம். ஏற்றுக்கொண்டா, மனப்பூர்வமாக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டா அவனுடைய சிந்தை மாறும். மனப்பூர்வம் இல்லாம ஏற்றுக்கொண்டா, இல்ல ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டா அவனுடைய சிந்தை மாறாது. அதனாலதான் பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுள். கிறிஸ்துவின் சிந்தை என்றா இன்னைக்கு உலகம் சிறுவட நினைக்கும், நாமளும் போய் என்ன செய்யணும், சிலுவையில மறிக்கணும் என்று. கிறிஸ்துவின் சிந்தை என்றா கிறிஸ்துவ போல நாம பரிசுத்தமா வாழணும் என்று அதல்ல கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை அதல்ல. கிறிஸ்துவ போல நாம பரிசுத்தமா வாழ முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை என்பது அது மிக ஆழமான ஒரு காரியம். இப்ப பாருங்க, கிறிஸ்து பிதாவின் சிந்தையை தனக்குள்ள வச்சிருந்தபடியாலதான் அவற்றை சிந்தை என்ன தெரியுமா, பிதா தன்னை எவ்வளவு நேசிக்கிறார், பிதா என்ன கைவிட மாட்டார். இப்ப அவர் இந்த பூமியில 100% மனுஷனாகத்தான் வாழ்ந்தார். அது மட்டும் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அவர் ஒரு கடவுள் மனுஷனாக அவதாரம் எடுத்ததுதானே கிறிஸ்தவ பைபிள். சோ அதனாலதான் அவருக்கு மனுஷனை போன்ற ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அவர் கண்ணீர் விட்டார், அவர் சில இடங்கள்ல கோபப்பட்டார். அவருடைய கோபம் எல்லாம் அது முறையான கோபம்தான். அவருடைய கோபத்துக்கு அது பேர் சொல்ல முடியாது, மனுஷனிடத்துல நீங்க காண முடியாது அவருடைய கோபம். சில வேளை சில மனுஷனிடத்துல நீங்க பார்க்கலாம், நல்ல விஷயத்துக்கு சில பேர் கோபப்படுவார். ஏன்? அவர்களை சிட்சிக்கும்படியாக, அவர்களை கிறிஸ்துவிடத்துல வழிநடத்தும்படியாக. சோ அப்படியான கோபங்கள் இப்ப இயேசு இருந்த கோபமா தான். அவர் கண்ணீர் விட்டார், ரைட்? அவருக்கு மனுஷனை போல சகல உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. சோ அப்ப அவர் 100% அவர் மனுஷன். சோ ஒரு கட்டத்துல எங்களுடைய எல்லா ஆக்கினை தீர்ப்பையும், நம்முடைய எல்லா மரணத்தையும், எல்லா வாதைகளையும் கிறிஸ்து மேல போடைக்க இருள் சூழ்ந்தது. அவருக்கு எல்லா நினைவுகளும் அவரை விட்டு போயிடுச்சு. எல்லா பயம் அவரை சூழ்ந்து. இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் மனுஷனா பிறந்தபடியால எல்லா மனுஷனுடைய அக்கிரமங்களையும், எல்லா மனுஷனுடைய நோய்களையும், எல்லா மனுஷனுடைய சாபங்களையும், எல்லா மனுஷர் மேல விழ வேண்டிய தேவ கோபாக்கின சிந்திச்சு பாருங்க. ஒரு அன்பான கடவுளுடைய கோபாக்கினே எப்படி இருக்கும் என்று.
அந்த கோபாக்கினியே அவர் ஆரம்பத்தில் இருந்தே தன் குமாரன் மேல போடுறதா அவருடைய சித்தம். அதனாலதான் அவர் நீடிய பொறுமையா இருந்து தன் குமாரன் மேல அந்த கோபாக்கினிய போட்ட டைம் தான், பிதாவே பிதாவே என்னை கைவிட்டீர். அவர் ஒரு கடவுள் என்று சொன்னா அந்த வார்த்தை அவர் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பார். அவர் மனுஷன அவதாரம் எடுத்துட்டார். அவர் மனுஷனாத்தான் சிலுவையை சுமக்கவே வேணும். மனுஷனாத்தான் உங்களோட அக்கிரமத்தை தன்மையில போடணும். மனுஷனாத்தான் அவர் இந்த பூமியில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேணும். சோ அப்ப அவர் சகலதையும் தன்மையில எடுத்துக்கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தவராக, அதாவது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்ப கடவுள், இயேசு கடவுளாக இந்த பூமியில இருந்திருந்தா இந்த வார்த்தை எழுதியிருக்கப்படாது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு ஒரு மனிதனாக, கடவுள் ஒரு மனிதனாக இந்த பூமியிலேயே சாத்தானுடைய சகல தீமைகளையும் சிலுவையில எங்களுக்காக அவர் ஜெயிச்சதுதான் உண்மை. ஆமென். இந்த உண்மையில தான் நீங்களும் எப்பவும் வந்து சேரணும். இந்த உண்மையைத்தான் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் நமக்குள்ள இந்த இந்த இருளின் ஆதிக்கங்கள் வேலை செய்தொன்று கேட்க, எங்களை அறியாமலே நாம் என்ன செய்வோம், இந்த உண்மையை விட்டுத்தான் வெளியில போப்பாம். அதனாலதான் இயேசு சொன்னார், சாரி, பழைய உடன்படிக்கையில அவர் வெளிப்படுத்தினார், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேவனுடைய ஜனங்களை கடிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர். எப்பவும் நான் சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிஞ்சோன்றதுக்கு காரணம் அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள் அல்லது திரளான ஜனங்கள் என்று அவர்களை தெரிஞ்சு கொள்ள. உலகத்திலேயே சிறிய ஜாதி அது. உலகத்திலேயே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்லாம் அவர்கள். உலகத்திலேயே ஜாதி வெறி பிடிச்ச ஜனங்கள்லாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை நான் தெரிஞ்சு கொள்வேன் என்றா தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதென்பதை அவர் உலக மக்களுக்கு வெளிப்படுத்துறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவர்கள், அவர்கள் தேவனை ஆராதிச்சார்கள், அதனால தேவன் அவர்களோட இருந்தார் என்று. நோ, இவர்கள் எகிப்தில அடிமையா இருந்தார்கள். இவர்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறதுக்கு முதலேயே சும்மா இருந்த ஒரு மனுஷனை, அதாவது ஆபிரகாமை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றார். இந்த ஆபிரகாம் சிலை வணக்கத்துக்கு உரிய ஒரு மனுஷன், சிலைகளை உருவாக்கி கொண்டிருந்தவர். இந்த மனுஷனை தெரிஞ்சு கொண்டு என்னுடைய தெரிஞ்சு கொள்ளுதலினாலே சகலது நிலை நிற்கும்படிக்கு அவர் அப்படி செய்தார். ஆமென். சோ அதே போலதான் நானும் நீங்களும் ஏதோ கடவுளுக்கு நல்லது செய்தோம், 4 மனுஷருக்கு நல்லது செய்ததாலே ஆண்டவர் எங்களை தெரிஞ்சு கொள்ளேன். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும் அப்படி அவர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்? சகலரும் பாவத்துக்கு தான் விழுந்திருக்கிறோம், பாவத்தினால் கற்பந்தரிச்சோம் என்று வேதம் சொல்லுது. இப்படி இருக்கிற பொழுது அவர் நல்ல மனுஷனை தேர்ந்தெடுக்க முடியாது. இப்படி இருக்கிற பொழுது
ஆதாம் செய்த தவறினால, ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினால சகல மனுஷரும் பாவம். அப்ப ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, தன் பிள்ளையை மீட்டெடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை. தனக்கண்டு படைச்ச மனுஷரை அவர் தனக்கண்டு தன் அன்புக்குள்ள திரும்ப கொண்டு வர்றதுக்கு அவர் வேற வழி இல்லை. அதற்காகத்தான் இயேசுவை ஆயத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. இயேசுவை ஆயத்தமாக்கின அந்த கடவுள் என்ன செய்யறார்? நோவாவை தெரிஞ்சு கொள்றார், பிறகு ஆபிரகாமை தெரிஞ்சு கொள்றார். ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டார். இந்த பாவியான மனுஷன், இந்த ஆபிரகாம் பாவியான ஒரு மனுஷன் வேதத்தின் படி. அவன் விசுவாசம் உள்ள மனுஷன் என்று சொல்லப்படுது. அதுவும் தேவனால் வந்த விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டபடியாக. அப்ப பாவியான மனுஷனே அவர் தெரிஞ்சு கொள்றார். அப்பதான் மனுஷன் அவருடைய விசுவாசத்தினால நீதிமானாக முடியும். ஆமென். அப்ப இது எல்லாத்துக்கு முதல் நீங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்ப மனுஷனுக்குள்ள இருந்தது ஆதாமூடாக வந்த இச்சை. அந்த இச்சை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இச்சை இல்லாதபடிக்கு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையை. அந்த இச்சை எங்க இருக்குது? இப்ப மாம்சத்துல இருக்குது. சரீரம் வேற, மாம்சம் வேற. ஆனா இந்த மாம்சம் எங்க இருக்குன்னா அந்த அவயவங்கள்ல தான் இருக்குன்னு பவுல் ரோமர் 6 சொல்ற. அந்த இச்சை என்னன்னு சொன்னா, மனுஷன் ஆதாம் ஏவாள் அந்த இச்சை எப்படி என்று சொன்னா, நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினால் அவர்கள் என்ன செய்ய வாழ முயற்சித்தார். அப்ப அந்த இச்சை என்னன்னா, மனுஷன் தன்னுடைய சுய நம்பிக்கை, சுய விசுவாசம், சுய நம்பிக்கை, இதுதான் மனுஷனுடைய இச்சை. அப்ப தேவன் மனுஷனை படைச்சது கடவுள் மனுஷனை படைச்சது எப்படி? தன்னுடைய படைப்பில சார சொல்லி, தன்னுடைய கிரியைகள்ல சாய சொல்லி. அதனாலதான் அவன் பிறக்க முதலேயே அவர் சகல ஆசீர்வாதங்களையும் சகல விதமான கனிகள் நீ புசிக்கவே புசிக்கலாம் என்று படைச்சார். அப்ப தேவனுடைய கடவுளுடைய அன்பில மனுஷன், அவருடைய கிரியையில மனுஷன் என்ன செய்யறோம்? வாழும். ஆனா இவனுக்குள்ள வந்த இச்சை என்ன? நன்மை தீமை என்கின்ற முறைகள் ஊடாக தேவனை போல ஆகலாம் அல்லது அவரிடத்துல பெறலாம். இந்த இச்சை இன்னைக்கு அநேக மக்களுக்குள்ள இருக்கு. பிசாசு போட்ட இச்சை, காகம் போட்ட இச்சை, அதுபோல பிசாசு போட்ட இச்சை. இந்த இச்சை தான் இன்னைக்கு இதுல இருந்துதான் இன்னைக்கு மதங்கள் உருவானது. இந்த இச்சையில தான் இன்னைக்கு அநேக சேர்ச்சஸ்களை உருவாகி இருக்கிறது. அங்க இருக்க நமக்கு முறையான ஆசீர்வாதம் பெறாது. முறையான ஆசீர்வாதம்னா என்னத்தை சொல்றேன்னா, ஆபிரகாமுக்கு 2 குமார் இருந்தான். ஒருவன் இவர்களுடைய இச்சையினால் பிறந்தது. ஆபிரகாம் சாராளுடைய இச்சையினால் பிறந்தது அல்லது மாம்சத்தினால் பிறந்தது. இதெல்லாமே அவருடைய பிளான். என்னத்துக்கு பிளான்? ஏன் பிளான்? ஆண்டவர் ஏன் பிளான் போடணும்? எல்லா பிளானும் அவர் எங்களை மடக்கிறதுக்கு அல்ல. எல்லா பிளானும் எங்களுக்கு தன்னுடைய கிருபைய அன்பை வெளிப்படுத்துறது, தன்னுடைய வழியை வெளிப்படுத்துறது. அப்ப ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்ப முதல் சொன்ன ஆபிரகாம் சும்மா சிலை வணக்கத்துக்குரிய மனுஷன். அப்படித்தான் அவன் கடவுளை வணங்கி கொண்டிருந்தான். இங்கதான் கடவுள், இப்படித்தான் கடவுள், அங்கதான் கடவுள். பாருங்க, ஜீவனுள்ள கடவுள் சகலதை உண்டாக்குறார். அவர் மூலமா உண்டானது. அவர் இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய தேவன் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு கடவுளை ஆபிரகாம் சும்மா ஒரு சிலை வணக்கத்துக்குரிய மனுஷன் தான் ஹிஸ்டோரிக்கல் சொல்லுது.
அப்படிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னூடாக சந்ததியை உருவாக்குவன், உன்னூடாக சகல இன்றைக்கு இருக்கிற சகல ஜாதிகளும் உன்னூடாக ஆசீர்வதிக்கப்படும். சோ அந்த ஆபிரகாம் வெறும் ஒரு சர்வசாதாரண மனுஷன். சோ இப்ப இதற்கு முதல் ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசம் என்று சொன்னாலும் பாருங்க, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனா ஆபிரகாமுக்கு முதல் என்ன, மாம்சத்தினூடாக ஒரு பிள்ளை பிறக்கு, அவருடைய வாக்குத்தத்தம் தாமதிக்குது, ரைட்? அப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு பிள்ளையை பெறுவோம் என்று சொல்லி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேல். ஆனா அந்த டைம்ல, அவருடைய டைம்ல ஈசாக்கு பிறக்கிறார். தேவனால் பிறப்பது உலகத்தை என்னவாம்? ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். சோ அப்ப ஆபிரகாம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பின்னர் தான் என்ன செய்யுது? வாக்குத்தத்தத்தின் படி ஈசாக்கு பிறகு. அந்த இருவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றாக இருக்கவே முடியாது. இஸ்மவேலுக்கு இருந்த ஆசீர்வாதம் அது என்ன, நெல்லுக்கு தண்ணி விடைக்க புல்லுக்கு போற ஆசீர்வாதம், ரைட்? சோ அதுதான் பைபிள் விளங்கப்படுத்துது. கிருபைக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதமும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கும் வித்தியாசம். சோ அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே, நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். சோ அப்ப சில வேளை நீங்க யோசிக்கலாம், ஓகே நாங்க எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா எங்கட வாழ்க்கையை இன்னொருவர் காவி கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு எனக்கு வருது இல்லையே, இல்ல ஒரு காரியம் வருது இல்லையே என்று சொன்னா, நான் ஒன்றே அவங்களுக்கு சொல்றேன், நீங்க கிருபைக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கிறீங்களா அல்லது கிருபையை கேட்டுட்டு அப்படியே விட்டு போறீங்களான்றது எனக்கு தெரியல. நீங்க இந்த பூமியில ரெண்டு காரியத்துக்கு தான் நீங்க கீழ்ப்படியலாம். பைபிள் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சதே இந்த வசனம் தான். நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், அப்ப நீங்க கீழ்ப்பட்டிருக்க கூடாது என்கின்றது இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுது. மாறாக நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அப்ப இது யாருக்கு எழுதுறார்? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு எழுதுறாரா? இல்ல, இயேசுவை அறிஞ்ச பிறகு விசுவாசிகளுக்கு எழுதுற வசனம் தானே இது. நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க எங்கட சிந்தை மாறும், எங்கட பேச்சு மாறும், எங்கட நடக்க மாறும். எங்கட சிந்தை, பேச்சு, நடக்க, இது மூன்றும் ஒன்று சேர்ந்ததான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, என் சிந்தை எப்பவும் அவருடைய சத்தியத்துக்கு நேராத்தான் நிற்கும். என்னுடைய நடக்கையும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நான் மாறிக்கொண்டே போறேன். கிருபையில் இருக்க சில வேளை நீங்க ஒரு ஒரு இந்த உலகத்தோட ஒத்த வருஷம் உங்களால தரிக்க முடியாது. சோ கிருபையில நீங்க இருக்கீங்க, என்ன செய்வே, என்ன உங்களுக்கு எதிர்ப்பு? உங்களை நேசிக்க வேண்டியவர்களை உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். நீங்க எவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி, எவனுக்கெல்லாம் அவன் சத்தியத்தின் ஊடாக ஆசீர்வாதங்களை பெற்று வெளியில வரணும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவன் எல்லாருமே உங்களை உதாசீனப்படுத்துவான். ஏன்னா அந்த கிருபையில வாழ்றவனுக்கு இயேசு கிறிஸ்து அவனை வச்சு எப்படி அவன் அவ்வளவு தூரத்துக்கு சத்தியத்தை நீங்க உணர்ந்து நீங்க மற்றவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களோ அவர்கள் உங்களை ஒரு துடப்ப கட்ட மாதிரி சிலவளை பாய்ப்பாரு பவுல் சொல்லுகிறார். ஆனால் நீங்க இந்த கிருபைக்கு கீழ்பட்டிருந்த பாருங்க, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறது அது
உங்களோட வாழ்க்கை முறையோட கலந்து கொண்ட ஒரு காரியம். சும்மா எல்லாரும் சொல்லி நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கேன், அவனுடைய கிருபைதான் எல்லாமே. இதைத்தானே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஜனங்களும் சொல்றார். சோ இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்றது ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு காரியம். பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் சேர்ந்து செயல்பட்டதுதான் இந்த காரியம். அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். இப்ப பைபிள் பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியா. சோ இப்ப இத நீங்க கலாத்தியர் மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா, அவர் கலாத்தியர் விசுவாசிகள் சொல்ற, நீங்க கிருபையை விட்டு விழுந்தீர்கள் என்று சொல்ற. அப்ப கிருபையை விட்டு விழுகிறதுக்குரிய வாய்ப்பு பிசாசு ஒவ்வொருவரையும் உருவாகி கொண்டே இருக்கிறார். நம்ம கிருபையை விட்டு விழுகிற, நீங்க கலாத்தியர் புத்தகத்தை எடுத்து வாட்சி பாருங்க. ரட்சிப்ப தேவனால் பிறந்தவன் அவன் என்றைக்கும் தேவன்ற பிள்ளைதான். அவனை ரட்சிப்பு இழக்கிறது ஒன்றுமே அல்ல. அவன் முடிவில புதிய ஒரு மேனிய வாங்கி இயேசுவோட அந்த புதிய அடுத்த கட்டத்துக்கு போறான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட ஏன் பவுல் கஷ்டப்படணும்? ஏன் அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி, ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தாவி இவ்வளவு பேசணும் என்று சொன்னா, இந்த கிருபையை விட்டு நாம விழுகிற பொழுது கிறிஸ்துவிடத்துல இருந்து எந்த பலனும் இல்லை என்று வேதம் சொல்லும். கலாத்தியர் 3 வாட்சி பாருங்க. கிருபையை விட்டு விழுகிறது இங்க ரட்சிப்பை விட்டு விழுகிறது இல்லை. கிருபையை விட்டு விழுகிறது நீங்க ரட்சிப்பை விட்டு விழுகிறது அல்ல. ரட்சிப்பை நீங்க இழக்கிறதே இல்லை. ஆனால் நீங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க, உங்களோட சிந்தையை இழக்கிறீங்க, உங்களோட ஆசீர்வாதங்களை இழக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை கிருபை உங்களை நடத்தணும், கிருபை உங்களை நடத்தணும் என்று சொன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நடத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நாம இந்த வசனத்தை இன்னைக்கு நான் இதைத்தான் எடுத்தேன் வசனம். ஆனா அதுக்கு முதலே நாம எவ்வளவு பேசிட்டேன் நான் உங்களோட. சோ எனிவே அந்த வசனத்தை நாம் என்ன செய்வோம், அந்த வசனத்துல இருந்து நாம சில சத்தியங்களை பார்க்க போறோம். சங்கீதம் 91, ரைட்? நாலாம் வசனம், சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையையும் கேடகமாகும். ஆங்கில பைபிள்ல ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று இருக்கு. அவருடைய உண்மையே, அதாவது அவருடைய உண்மையே உனக்கு பரிசையும் கேடகம். சோ அப்ப சில வேளை நாம யோசிக்கலாம், இதை அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி இதை வாசிச்சுட்டு அப்படியே மூடிட்டு போறோம். ஆனா இதுல வடிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்துவின் வாழ்க்கை என்றது, கிறிஸ்து எவ்வளவு உண்மையா இருக்கிறார் என்றதுலதான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணது.
அல்லது இன்னும் வடிவில, இன்னும் 2-3 வடிவில சொன்னா, கிறிஸ்து எங்கள் மேல வச்ச அன்பில தான், அல்லது கிறிஸ்து எங்கள் மேல வச்ச அந்த உண்மையில தான் எங்கட வாழ்க்கை ஆரம்பிக்கணும். சோ இந்த வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்காதபடியாலதான் அநேகர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே விழுந்து கிடக்கிறார். அப்ப அவர் என்ன தந்த சிறகால மூடனும், அவர்கிட்ட செட்டலின் கீழே நான் அடைக்கலம் புகணும், இப்படித்தான் இந்த வாழ்க்கை நித்தமும் இருக்கணும் என்று சொன்னா, அவர் உங்கள் மேல வச்ச அந்த உண்மைதான் முக்கியம். நீங்கள் அவர் மேல வச்ச உண்மை அல்ல, நீங்கள் அவர் மேல வச்ச அன்பல்ல, அவர் அவருடைய உண்மை. ஆமென். சோ இப்ப இதை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்கு நான் இன்னும் 1-2 சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். ரைட்? அதுக்கு முதல் அடுத்த 2 வசனத்தையும் வாசிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பிறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சோ இது சங்கீதம் உங்களுக்கு 91 தெரியும். இதுல இருந்துதான் கடைசியாக நான் ஒரு வசனத்தையும் வாசிச்சேன். நீடித்த நாட்களால் அவர் உன்னை திருப்தியாக்குவார். சோ கிறிஸ்து உங்களை திருப்தியாக்கினா அந்த லைஃப் எவ்வளவு ஒரு ஒரு ருசியா இருக்குன்னு தெரியுமா? சோ இதுதான் அவருடைய சித்தம், அவருடைய வாக்குத்தத்தம். இதெல்லாம் சிலுவையில நிறைவேற்றப்பட்ட காரியம். சோ இதற்காகத்தான் இயேசு சிலுவையில மரிச்சார். இதற்காகத்தான் இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். தேவனால் பிறந்தவன் அவன் உலகத்தை ஜெயிப்பான். உலகத்தை ஜெயிப்பான்டா நாங்க சண்டை போட்டு உலகத்தை ஜெயிக்கிறது அல்ல. 3ஆம் உலக ஜோர் வந்து நாங்க உலகத்தை ஜெயிக்க போறோம் அதை சொல்லல. உலகத்துல இருக்கிறதான சகல விதமான தீங்குகளையும் தான் இந்த சங்கீதம் 91 சொல்லப்படுது. ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால வந்த மரணத்தின் ஆளுகைக்கு இருந்து அது என்னெல்லாம் வருதோ உலகத்துல சகலத்துல இருந்தும் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். இது அவருடைய உண்மை. ஆமென். இது அவருடைய சத்தியம். இது அவர் நமக்கு உண்மை உள்ளவரா என்றைக்கும் இருப்பார். என்றைக்கும். இப்ப ஆபிரகாம் திரும்ப திரும்ப நான் கொஞ்ச நாள் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம இவன் எப்படி ஆபிரகாம் போல விசுவாசிக்கிறது என்ற பல காலம் கேள்வி சில பேருக்கு இருந்துட்டே இருக்கு. சோ அதனால அநேகர் வந்து நாம் என்ன செய்யறோம், எங்களை நாமளே தளர விடுறோம். ஓகே, எங்களோட விசுவாசம் போதாது, நாங்க ஏதோ தவறு விடுறோம். எங்களுடைய விசுவாசத்தை நாம சோதிச்சு கொண்டே சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சோ அதனாலதான் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க என்ன செய்றீங்க, இழந்துட்டீங்க. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசிக்க ஆபிரகாம் அப்படி யோசிச்சதே இல்லை. நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆபிரகாமுக்கு முதல் நோவா இருந்தா. நோ, விசுவாசம் என்கின்றது அது உங்களுடையது அல்ல, அது அவருடைய. சோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள விரோதம்டா அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நீங்க நம்புறதுதான் உங்களுடைய விசுவாசம். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா விசுவாசம் வந்து ஒரு கஷ்டமானதல்ல. அதே நேரத்துல எனக்கு விசுவாசம் போதுமா போதாதா என்கின்றதான சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சோ இப்ப
ரோமர் 4. ரோமர் 4 19 வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்னவா? அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம. அப்ப அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம இருக்கிறது தான் உங்களுடைய விசுவாசம். எத்தனை பேர் நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க? பல கிறிஸ்தவர்களை உங்களை ஏமாற்றிடுவாங்க. பிரதர், உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை போல போன இளமை சேர்ச்சுக்கு காணையில உங்களை. பிரதர், உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை போல இந்த நீர் ஆராதனைக்கு 12 மணிக்கு நீங்க விரையிலே 12 மணிக்கு எல்லாம் ஆண்டவர் அள்ளி கொட்டுறாரு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை. நீங்க எங்க போனீங்க? இதெல்லாம் மனுஷனை ஏமாற்றுகிற பெரிய, அதாவது இதுதான் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்கன்றதை உங்களையே அறியாம பிசாசு நடத்து. இன்னொரு ஆள் கேட்டுச்சுது. இப்ப இதுல இருக்கிறவர்தான் என்ன கேட்கல, இது சும்மா வெளியாக்கள். அப்ப நீங்க கிறிஸ்துமஸுக்கு ஹிந்து இந்த ஃப்ரெண்ட் தான் கேட்டான், டேய் கிறிஸ்துமஸ் அண்டு நீங்க எல்லாம் வெளியில ஜாலியா சுத்துறீ, நீ கிறிஸ்டியன் இல்லோ, நீ ஒரு போதகர் இல்லோ, அப்ப ஏன்டா நீ கிறிஸ்துமஸ் அண்டு சர்வீஸ் வைக்கலையே? இதெல்லாம் எங்களை ஒரு மாதிரி சோர பண்ற காரியம். உலகம் அப்படித்தான் கண்ணோட்டத்துல பாக்கு. இயேசு பிறந்தது நத்தார் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு. சோ அதனால இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸை விட இப்ப கொண்டாடுறது யாரு தெரியுமா? ஹிந்துஸ். விசுவாசம் என்றா மக்கள் இதான் நினைச்சிருக்காங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன்டா இதுதான். அதனாலதான் கிறிஸ்தவம் இப்படி இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்ட கிறிஸ்தவம் அப்படியே அல்ல. யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியா ஒரு தேசத்துக்கே அவன் சாப்பாடு போட்டான். இன்றைக்கு சர்ச் சாப்பாடு நமக்கு கொண்டு வா. ஆபிரகாம் ஊடாக சந்ததிகளே ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க விசுவாசம் என்ன தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவே இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை, அடுத்த வசனம் சொல்லு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். போன கிழமை நான் சொன்னேன், வாக்கு தத்தத்தை
சகல வாக்குத்தத்தங்களை இங்க பாருங்க, ஸ்டார்ட்ல அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும், சாத்தான நாட்டு மிருகம் காட்டு மிருகத்தோட ஒப்பிடுற. இன்றைக்கு நீங்க சாத்தானா இருந்தா அல்லது நான் சாத்தானா இருந்தா நாங்க காட்டு மிருகம் நாட்டு மிருகத்தோட ஒப்பிடணும். சாத்தானண்டா நீங்க நினைக்க கூடாது, அதெல்லாம் கருப்புருவத்தோட வந்து உங்களுக்கு முன்னுக்கு நிற்கும். சத்தியத்துக்கு விரோதமா நிக்கிற எல்லாமே பைபிளின் படி நான் சொல்றேன். சாத்தான் கிறிஸ்துவின் அன்புக்கு, கிறிஸ்துவோட கிருபை, அந்த உபதேசத்துக்கு எதிராக புறப்படுற ஒவ்வொன்றுமே சாத்தானுக்கு அடையாளம். ஏன் இயேசு என்னத்தை செய்தார்? இயேசு என்ன தீமையை செய்தார்? நானே ஜீவன், என்னால இல்லாம ஒருவரும் வர முடியாது, நான் தான் உன்னுடைய பரிசுத்தம், நான் தான் உன்னுடைய ஞானம், நான் தான் உன்னுடைய மீட்பு, என்னாலதான் உனக்கு சகல தெய்வீக சுகம் என்று சொன்ன இயேசுவ பிடிக்கலையே மனுஷனுக்கு. நாம சாத்தான தேடி திரிகிறோம். பவுல் சொன்னார், சத்தியத்தை சொன்னேன், நீங்க சத்ருவானீங்க. தெரியுமா? மூல மொழியில இருக்கு, சத்தியத்தை சொன்னேன் நான் சத்ருவானேன் என்று சொல்லி, அது சொன்னதனுடைய அவனோட வெளிப்பாடு என்னன்னா, சத்தியத்தை சொன்ன மனுஷன் சத்ருவாயிட்டான். பாருங்க, அவர் ஸ்திரியை நோக்கி அப்பொழுது கர்த்தர், நீ இதை செய்தபடியா சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுற பாலகன் இயேசு. அவர் பிறக்கைக்கு அவர் மரிப்பார், மனுஷனுக்காக மரிப்பார் என்கின்ற அடையாளம் தான் அங்க சாஸ்திரிகளாக சொல்லப்பட்டது. அது என்ன அடையாளம்? எந்த பாலகன் துணிகளால் சுற்றப்பட்டு மாட்டு தொழுவத்தில் இருக்கிறாரோ அவர்தான் உலக ரட்சகர். துணிகளால சுத்துறது என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இயேசுவை கல்லறைகள் துணிகளால் சுத்தி கல்லறையில் வைத்தார்கள் மரிச்ச பிறகு. அப்ப இயேசு புறக்கைக்கு இவர் உலகத்துக்காக மரிப்பார் என்கிற அடையாளம் தான் அங்க லூக்கா 2 சொல்லப்பட்டது. இவர் என்ன செய்வாராம்? இந்த இயேசு என்ன செய்வாராம்? உன் தலையை நசுக்குவார். சாத்தானே, உன் தலையை அவர் நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற. எங்கட குதிக்காலை யாரும் நாங்க நசுக்கின பிறகு யாரும் நசுக்கினா எங்களுக்கு எதுவும் செய்யுமா? ஒன்றுமே செய்யா. அதனாலதான் எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? சத்ருக்கள் எல்லாம் நமது பாதப்படியாக்கி போட்டிருக்கிறார். இயேசு தலை, நாம சரீரம். அப்ப கால் யாரு? நாம தான் கால். அப்ப நமக்கு கீழே தான் சகல துறைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுள். ஆமே. அப்ப இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
சிலுவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினத அவர் நிறைவேற்ற வல்லவர் என்கின்றதுதான், அதை சந்தேகப்படாம இருந்ததுதான் அவருடைய விசுவாசம். ஆமென். அப்ப எத்தனை பேருக்கு சந்தேகம் இல்லை? எத்தனை பேர் உங்களோட ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தின் ஊடாக வந்ததுதான்? அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர் சொல்லுவா, அவர் வாக்குத்தத்தம். சோ அதனாலதான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். சோ அதனாலதான் இன்றைக்கு நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை அல்லது அவருடைய வாக்குத்தத்தம். அப்ப இப்ப சங்கீதம் 92 வாட்சிங்கன்னா மிக அழகா இருக்கு, மிக அழகா இருக்கு. ஆமென். ஏன்னா அவர் சொல்றார், அவருடைய உண்மையை நீங்க அறிஞ்சிட்டீங்கண்டா. சங்கீதம் 92 இப்ப என்ன சொல்லப்படுது? அவருடைய உண்மைதான் எங்களுக்கு பரிசயம் கேடகம். ஒரு யுத்தம், ஒரு ரோமர் யுத்த வீரர், போர் வீரன் என்ன, அவருடைய கையில பரிசயமும் கேடகம் இருக்கும் தெரியுதா? ரவுண்டானது, அதோட ஒரு வால் மாதிரி உண்டு. இதுதான் அவருடைய யுத்தத்துக்கு அவர்களுக்கு சண்டையில பாதுகாக்கிறது. சோ அதே போல இங்க சங்கீதத்துல சொல்லப்படுது அவருடைய சத்தியம் என்று சொல்லப்படுது. ஆங்கில பைபிள்ல சொல்லப்படுகிறது ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது அவருடைய உண்மை, அவருடைய உண்மைத்தன்மை. எங்களுடைய விசுவாசம் இல்ல, அவருடைய விசுவாசம் தானாம் எங்களுக்கு பரிசயமும் கேடயம். சோ இங்கதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்க மாறணும். இங்கதான் நாங்க எங்களோட விசுவாசத்தை, இங்கதான் எங்களுக்குள்ள முதல் இருந்த விசுவாசம் தெரிந்தானே, நான் முதல் சொன்ன ஆரம்பத்துல, அந்த விசுவாசத்தை இத ஆண்டவர் நாம ஆசீர்வதிக்கிறீங்க. இங்கதான் நாம மனம் திரும்பணும், இங்கதான் எங்களோட விசுவாசத்தை மாற்றணும். சோ இயேசுன்ற விசுவாசம் வரைக்க எங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டிருச்சு. இளைப்பாறுதலை கொண்டுறது மட்டுமல்ல, அந்த இளைப்பாறுதல் ஊடாகத்தான் சகல விதமான ஆசீர்வாதம். அதான அப்ப சொன்னனே, ஆபிரகாமுக்கு 2 குமாரர், இஸ்மவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது வேற. அதான் இன்றைக்கு உலகம் வச்சிருக்கு. சோ அதே உலகம் பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம். இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம் நெல்லுக்கு போற தண்ணி புல்லுக்கு போனது போல. ஆமென். சோ அது சில பேர்கிட்ட பணம் அதிகமா இருக்கலாம், ஆனா மற்றது குறைவா இருக்கலாம். சில பேர்கிட்ட மற்றது அதிகமா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அவரால் உண்டான, வாக்கு தத்தத்தினால் உண்டான சகல நன்மைகளும் பொருந்திய, சகல நன்மைகளும் பொருந்திய. இஸ்மவேலுக்கு கொடுத்து அனுப்பினது. அங்கே ஆகார் செலவழிஞ்ச பிறகு ஆகார் கூக்குரலிட்டு அழுகிறார். அது ஒரு நிரந்தரமானது அல்ல, அது முழுமை ஆனது அல்ல. அதுல பற்றாக்குறை இருந்தஸ். ஏதோ ஒன்று இருந்தா ஏதோ ஒன்று இருக்காஸ், ஏதோ ஒன்று இல்லாட்டிக்கு ஏதோ ஒன்று இருக்கு. சோ இப்படியான ஒரு தன்மை படைத்ததுதான் உலகத்திலிருந்து வர்றது. ஆனா தேவனால் பிறப்பது, அவரிடத்திலிருந்து வர்றது எல்லாமே உலகத்தை ஜெயிக்குமா? சகலது உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஆபிரகாம், அப்ப இங்க சங்கீதம் 91 என்ன சொல்லுது? அவருடைய சத்தியமே என்னுடைய உண்மை அல்ல, உங்களுடைய அன்பல்ல, உங்களுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசமே.
சோ அப்ப அவருடைய அன்பு, அவருடைய விசுவாசம், அவருடைய சத்தியம் எங்களை வழி நடத்திக்க நான் எப்பவும் சொல்லுவேன், இயேசுவின் அன்பில நீங்கள் நடக்க நடக்க நடக்க, இயேசு உங்கள் மேல வச்ச அன்பில நீங்க நடக்க நடக்க வேற யாரும் நாம இயேசுவை நேசி என்று சொல்ல தேவையில்லை. நாம ஆட்டோமேட்டிக்காவே நாம அவருடைய அன்பில நாம ஈர்க்கப்பட்டுருவோம். சோ அந்த அன்பில ஈர்க்கப்பட்ட படியாலதான் நாம இப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு கொண்டே இருக்கிறோம். நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. முன்னொரு காலம் நாம கட்டாயத்தின் பேரில இயேசுவை நேசிச்சோம். ஒரு கட்டாயத்தின் பேரில அல்லது ஒரு மத ரீதியான அடிப்படையில இல்ல ஒரு தேவையின் அடிப்படையில அல்லது ஒரு நோக்கத்துக்காக, இப்படி பல ரீசன் இருக்கு. ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு பல ரீசன் இருக்கு. சோ அதே போல நாம கடவுளை நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு பல ரீசன் இருக்கக்கூடாது. சோ அதனாலதான் இயேசு அவருடைய வழி வேற வழி, அவருடைய வழி தனி வழின்னா நீங்க உடனே ரஜினிட்டே போயிருவீங்க. சோ அப்படி சொல்லலாம், அல்ல தப்பில்ல. அவருடைய வழி அது அவருடைய தனி வழி. அவருடைய வழி அவருடைய அன்பை நாம புரியக்க, அவருடைய சத்தியங்களை புரியக்க எங்களை அறியாமலே எந்த ஒரு நோக்கம் இல்லாம அவரை நேசிக்க ஆரம்பிப்போம். சோ அப்ப அந்த நேசத்துக்கு, அந்த உறவுக்கு விழுந்துருவீங்க. சோ அப்ப அதுல விளைக்க உங்களை அறியாம தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, அவரை பற்றி நீங்க சொல்ல போறீங்க, அல்லது அவருக்கு திருப்பி அன்பு செலுத்த போறீங்க. சோ அப்ப திருப்பி திருப்பி அவர் அறிவீங்க. சோ திருப்பி திருப்பி அவர் அறிவீங்க, திருப்பி திருப்பி அவருடைய நன்மைகளை அறிவீங்க. சோ இதுதான் கடைசியில நீங்களே அறியாம அவருடைய வசனத்தின்படி வாழ வலிக்கிறீங்க. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்கின்ற உண்மையை கொண்டு வாரீங்க. சோ இதுதான். ஆமீன். சோ இப்ப நீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள கடந்து போறீங்க. சோ நானெல்லாம் அந்த வருஷத்துக்கு கடந்து போய் அது புதுசு, அது இந்த வருஷம் என்று சொல்லாம ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். ஏன்னா சில வேளை மனுஷர்கள் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, எங்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு போறோம், அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் எனக்கு. நீங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் என்று சொல்லாங்க, நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு சகலதையும் நீங்க பெற்றுட்டீங்க. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நீங்க அடுத்த வருஷம் நீங்க நல்லா இருக்கணும், அடுத்த வருஷத்துல நீங்க இன்னும் வளரணும், இன்னும் ஆசீர்வாதங்களை பார்க்கணும், இன்னும் நீங்க இருள நீங்க இன்னும் வெளிச்சமாக மாறணும் என்று சொன்னா இந்த சுவிசேஷத்தை அறிகிற அறிவில நீங்க வளருங்க. ஆமென். அதை விட நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரன், இருள் ஜாஸ்தியா போய்கொண்டே இருக்கு. இருள் ஜாஸ்தியா போய்கொண்டே இருக்கு. இந்த இருள் எங்க இருந்து வந்தது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. அதான் நான் சொன்னேனே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலதான் இருள். இந்த இருள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. ஆனா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ அவருடைய கீழ்ப்படிவினால நித்திய ஜீவனங்களை ஆண்டு கொண்டிருக்கு. சோ இந்த நித்திய ஜீவனை அறிகிற அறிவில தான் நாம என்ன செய்யலாம்,
அனுபவிச்சு கொண்டு போகலாம். ஆகவே அப்ப நீங்க அதுல நீங்க வாஞ்ச உள்ளவர்களாக அதுல நீங்க இருக்கேக்க நீங்களும் கிறிஸ்துவும் நீங்க வளர்ந்துட்டே போவீங்க. உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க. உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருப்பீங்க. திகில் உங்களை பற்றி கொள்ளாது. வாதை உங்களை பற்றாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அவருடைய சட்டைகளின் கீழே அவர் உங்களை வச்சிருப்பார். அவருடைய பரிசயமும் அவருடைய கேடகமும் உங்களுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தத்துல நீங்கள் இல்ல, உங்களை அறியாமலே ஏதோ ஒரு உலகம், அதாவது ஏதோ ஒரு உலகம் என்றா கடவுளுடைய சேனை, அவருடைய இது உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கும். இது அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு இருக்கிற ஒரு காரியம். அதைத்தான் நான் ட்ரை பண்ணி சொல்ல வரேன் உங்களுக்கு. அவருடைய வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கிற காரியம் அந்த நிறைவேற்றப்பட்ட திரும்பவும் சொல்றேன், இது எல்லாருக்கும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும். தேவனால் பிறந்தவர்களுக்கு மட்டும். சோ எப்படி நாம தேவனால பிறந்தோம்? நாமளா பிறந்தோமா? இல்ல. இத சொல்லி போட்டு நான் அப்படியே முடிக்கிறேன். ரைட்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் பிறப்பித்தவர் சொல்லுவான். நாம கிறிஸ்துவுக்கு பிறக்க முடியாது. ஒரு 4 பேரை நீங்க போய் அவரை நாங்க பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்கண்டா பரலோகம் உங்களுக்கு திறக்கும் என்று சொல்லி அதெல்லாம் தேவனால பிறக்கிறது அல்ல. இப்படித்தான் ஆபிரகாமும் சாராளும் பிளான் பண்ணி இஸ்மவேலை பெற்றெடுத்த. சோ இப்படி பிறந்து போட்டு எங்க இடத்துல ஒன்றையும் காணலையேண்டா காண கிடைக்காசு. கேள்வியினால விசுவாசம் வரும். என்ன கேள்வியினால? சுவிசேஷம், நற்செய்திய ஒரு மனுஷன் கேட்கறதுனால விசுவாசம் வரும். விசுவாசத்தினால் ரட்சிப்பு உண்டாம். இவன் தான் தேவனால் பிறந்தவன். சோ இதுக்கு இயேசு ஒரு உவமையை சொல்றார். யாருக்கு? நிக்கதேமுக்கு. ஜோவான் 3ஆம் ஜோவான் தான் இதை குறிச்சு கணக்கு இருக்கிறார். அப்ப ஜோவான் எழுதுற. அப்ப நிக்கதேமுக்கு எப்படி தேவனால் பிறக்கிறது? நீ இதை குறிச்சு அதிசயப்படாத. இதை குறிச்சு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுது, உங்கள் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. அதே போலதான் அப்படித்தான் தேவனால் பிறக்கிற காரியம் இருக்கும் என்று. சோ நான் இன்னைக்கு எப்படி தேவனால் பிறந்தேன் எனக்கே தெரியும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நான் திரும்ப இந்த உண்மையை நான் உங்களுக்கு மறைக்காம சொல்றேன். நான் கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறேன். என் அன்பை அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். என் கிரியை அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆனா நான் மறுபடி பிறக்கிறேன். ஒரு முறை லிவிங் ரூமுக்கு இருந்து அது வைஃப் சாட்சி என்று நான் உங்களுக்கு 100க்கு 100 தரம் அநேக முறை சொல்லிக்கிறேன். அப்ப இந்த கிருபைய கேட்டுக்கொண்டு கேட்கதான் என்னை அறியாம நான் என்ன துள்ளி குதிச்சு சந்தோஷத்துல மூழ்கினேன். என்றா அந்த கிருபை என்றா என்னன்றது அப்பதான் ஆவியானவர் எனக்கு விளங்கப்படுத்தி நான் இன்று வரைக்கும் நினைக்கிறேன். அப்பதான் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். அது மட்டும் நான் ஒரு மத கிறிஸ்தவனாத்தான் இருந்திருக்கிறேன். கடவுளுக்காக எவ்வளவு ஓடுறோமோ
அவ்வளவு தூரம் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்துவா இருந்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன் ஞானசானத்தை தாங்கன்னு, பாஸ்டர் கொடுத்தார், நான் நினைச்சேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று. ஆசீர்வாதங்களை காணவே இல்லை. பயங்கர வறுமக்கோடு. சர்ச்சிலேயே நான் தான் பெரிய ஹீரோ, நான் தான் ஓடி ஆடி ஆத்துமாக்கள் இழுத்து கொண்டு போறது சர்ச்சுக்கு. இப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் நான். இது நம்மளுடைய செயல்கள். இப்படித்தான் ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை புரியாம, வாக்குத்தத்தத்தால எப்படி ஈசாக்கு பிறப்பார் என்றதை புரியாம தங்களோட செயல்பாட்டு ஊடாக பெற்றெடுத்ததுதான் இஸ்மவேல். இதை குறிச்சு தான் கலாத்தியர் 5 பவுல் சொல்றார், அது நியாயப்பிரமாணத்தினால் பெற்றெடுத்தது, கஷ்டத்தினால் பெற்றெடுத்தது. அப்ப பின்னர் பாருங்க, இந்த நற்செய்தி எனக்குள்ள விரைக்க தேவனால் பிறந்தன். இப்பதான் ஆவியானவர் அந்த அவருக்குள்ள வளர வளர சொல்றார், அன்றைக்குத்தான் நான் உனக்குள்ள உண்மையா வந்தேன் என்று சொல்றார். அதுதான் உண்மையான பிறப்பு. இல்லது அதுதான் நான் உண்மையாக அவரை அறிஞ்சு கொண்டதினால வந்த ஒரு பிறப்பு. இதைத்தான் சொல்ல, மறுபடி ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுபடி பிறக்கிறது, அதைத்தான் பவுல் இன்னொரு கிருபையினால் கிருபையினாலதான் இது, வேற வழியால பிறக்கலாஸ். நாம் வேற வழியால, கிருபையினால மட்டும்தான் நாம் பிறக்கலாம். அப்ப கிருபையினால பிறக்கிறேன்டா அதுக்கு நற்செய்தி தான் தேவை. இயேசு சிலுவையில செய்து முடிச்ச செய்தி தான் தேவை. முடிக்காத செய்தியை கொடுத்தா அவன் என்றைக்கும் பிறக்க போறதில்லை. அவர் முடிப்பார், அவர் வருவார், அவர் எனக்கு சுகத்தை தருவார், அவர் எனக்கு ஆறுதல் தருவார், அவர் என்ன ஒரு நாளும் கைவிடார் என்று அழுகி அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இது ஆகாருடைய அழுகை. தேவனால் பிறந்தவன், அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. எனக்குள்ள அவருடைய வித்து இருக்கிறபடியால தான் நான் பேசுறேன். இல்லைன்னா என்னால் எப்படி பேச முடியாது உங்களோட. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, சரி, இயேசு கிறிஸ்து தேவா பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரத்தை அன்பு கூற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இடத்திலும் அன்பு கூறுகிறார். பிறப்பித்தவர். அப்ப யாரு நம்ம பிறப்பிக்கிறது? சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேனே உங்களுக்கு, அதை ரச்சி பண்ணாண்டு எனக்கு என்னென்று புரியாதபடியாக நான் சொல்றேன். இப்ப நீங்க பிறந்தீங்க, உங்களோட அம்மா அப்பா ஊடாக, அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க பிறந்தீங்க. இது மாம்ச பிறப்பு என்று பைபிள்ல ஜோவான் 3ஆம் அதிகாரத்துல ஏன் சொல்ற. இந்த மாம்ச பிறப்பே நீங்க பிறக்க முதல் உங்களோட அம்மா அப்பா இடத்துல கேட்டீங்களா நான் பிறக்க போறேன்? யாராவது நீங்க பிறக்க முதல் அம்மா அப்பாவுக்கு முன்னால அழுது, அம்மா என்ன பிறப்பீங்க, அப்பா என்ன பிறப்பீங்க, யாராவது அப்படி கேட்டு பிறந்தீங்களா? இல்லை. இதுதான் அவர் சொல்றார், மாம்சத்தால் பிறப்பது அது மாம்சமா இருக்கும். அதுவே ஒருவர், அது அம்மா அப்பாவுடைய சித்தத்தினூடாக. இப்ப நாங்க விரும்பி எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று பெற்றெடுத்ததெல்லாம் பிள்ளை. அதே போலதான் இயேசு விரும்பினார், பிதா விரும்பினார். தன் குமாரன் ஊடாக, தன் முதற் பேரான குமாரன் ஊடாக நான் பெற்றெடுப்பேன்.
சோ அதுக்காகத்தான் இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பிறக்கிறார். சோ இதே ஜோவான் சொல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் தான் அன்பு பிறந்தது. அவர் நாம நேசிச்சபடியா. அப்ப அவருடைய அன்பை நாம் என்ன செய்யறோம்? அப்ப பிறப்பித்தரிடத்துல நாம் அன்பு கூறுறோம். நாம ரட்சிக்கப்படுறதுக்காக அன்பு கூறல, ரட்சிக்கப்பட்டதாக அன்பு கூறுறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காக அன்பு கூறல, ஆசீர்வதிக்கப்பட்டதால. சிலுவையில் அவர் சகல ஆசீர்வாதத்தையும் செய்து முடிச்சபடியால. சோ அப்ப நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, பிள்ளைகளுக்குரிய பேச்சு இருக்கா? இயேசுவே. இப்ப ஒரு மனுஷன் வியாதியில இருந்து விடுதலை ஆகணும்டா, இருள் அவனை பற்றி கொண்டிருக்குது, தரித்திரம் அவனை பற்றி கொண்டிருக்குது, இருள் அவனை சூழ்ந்திருக்கண்டா, இதுல இருந்து நாம வெளியில வரணும்டா, அவர் செய்வார் செய்வார் என்று சொல்லாதீங்க. அவர் செய்து முடிச்சிட்டார். முதலாவது சந்தேகப்படாம. ஆபிரகாம் சந்தேகப்படையில, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதே போல நீங்க சந்தேகப்படக்கூடாது, அவர் முடிச்சிட்டாரா முடிக்கலையா. ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். எதனால் அன்பு கூறுகிறோம்? நாம் அவருடைய பிள்ளை. அவர் நமக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். ஆமென். சோ இப்ப பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே. எந்த விசுவாசம் இது? இது நம்முடைய விசுவாசம் என்றோன்னா நாம என்ன நினைக்கிறோம்? பழைய வாழ்க்கைக்கு போறோம். இல்ல, இங்க சொல்லப்பட்ட நம்முடைய விசுவாசம் என்றது தேவனால் வந்த விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் ஆகின. இதுதான் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். சொல்லுவா, இந்த விசுவாசம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அவர் ஏற்கனவே அவர் சகலத்தையும் செய்து சகலத்தையும் வெற்றி சிறந்துட்டார். ஆமென். சோ ஆகவே நாம இதுல இளைப்பாரி, இதுல நாம என்ன செய்யணும்? பேசணும். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் பிரசங்கிக்கிறேன், நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏனென்றா வருகிறது இரா காலம், வரப்போறது இரா காலம். நிராகாலம் என்றா நீங்க கடுமையா யோசிக்காதீங்க. தனிய நான் சொல்றேன் வியாதிகள் வறுமையல் இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவம் மதமாக மாறுகிற காலம் வரும். இன்னும் கிறிஸ்தவம் மதமாக ரூபம் எடுக்கிற காலம் வரும். போதகர்களை மனுஷர்கள் வர்ஷிப் பண்ணுவார், ஆராதிப்பார். அதை நீங்க சில யூடியூப் வழிய பேஸ்புக்ல இப்பவே பார்க்கக்கூடியதா இருக்கு. ராக்காலம் வருகிறது. மனுஷன் இன்றைக்கு மதங்களை தீவிரமாக, அதாவது கிறிஸ்தவம், அதாவது ஆண்டவற்றை கிருபை மதமாக மாறுற காலம் வரும். சோ அந்த காலத்துக்குள்ள
உங்களோட பிள்ளைகள் பிடிபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு மதம் அல்ல, இயேசு உறவு. இயேசுவின் உறவில் இருந்த எல்லா உறவும் சரியாக இருக்கு. ஆண்டவற்ற உறவு, அவருடைய உறவு உங்களுக்கு தெரிந்த அவருடைய அன்பு. அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அதுக்கு அதுக்கு வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ளதான் உங்களோட சகல விதமான ரட்சிப்பும் அடங்கி இருக்கு. நீங்க அதை அறிஞ்சு, அதை சுதந்திரிச்சு, அவருடைய அன்பில நீங்க அவருடைய அன்பை புரிய, அவருடைய அன்பில வளருவீங்க. சோ அப்ப நீங்க என்ன செய்வீங்களாம்? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம். நாம தேவனுடைய பிள்ளைகளிடத்துல அன்பு கூறுவோம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இல்லாம இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் நடப்பார்கள். அப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனா தேவனுடைய சத்தியத்தை புரிஞ்சு, தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறவர்களை நீங்க என்ன செய்வீங்க? அன்பு கூறுவீங்க. நன்றி. நாம கம்யூனிக்குள்ள கடந்து போறோம். எத்தனை பேர் நீங்க அவற்றை அன்பை அவ்வளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க? ஆமென். இப்ப இயேசு அந்த அந்த சிலுவையில தன்னுடைய அன்பை ஊற்றுறதுக்கு முதலே அவர் தன்னை காட்டி கொடுக்கிறவனை கொடுத்தி அவர் எவ்வளவு அதிகமா நேசிச்சார் தெரியுமா? என்னை காட்டி கொடுக்கிறவனும் இதுல இருக்கிறார். சோ அவரை கொடுத்தி அவர் நீ வெளியில போன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருப்பானா அவற்றை அன்பா இருக்கா? மாறாக அவர் சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இப்ப இயேசுடைய சரீரமே பாவிகளுக்காகத்தான் பிக்கப்பட்டது, நீதிமான்களுக்காக பிக்கப்படுகிற. சோ அப்படி இருக்கிற பொழுது எப்படி அவர் அந்த பாவியை வெளியில அனுப்ப முடியும்? பாருங்க, சத்தியம் நிறைவேறுதாங்க. அப்ப அவர் சொன்னார், நீங்க என்ன செய்யுங்க? இதை வாங்கி புசியுங்க. போன கிழமைக்கு முதல் கிழமை சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க இருக்கு? தாவீது என்ன சொன்னான்? எவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். எவர்கள் 10 கட்டளையின்படி சரியா வாழ்ந்தார்களோ அவர்கள் பாக்கியவாங்கன்னு சொல்லப்படல. ஏன்னா 10 கட்டளை என்னத்தை கொண்டு வருது? மீறுதலை கொண்டு வருது. சோ அதனாலதான் தாவீது எழுதினார், எவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டுச்சதோ அவர்கள் பாக்கியவான். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவர்களும் பாக்கியவாங்க. அடுத்த வசனத்தை சொல்றார். அப்ப இயேசு ஒருவருடைய பாவத்தையும் ஒருவருடைய அக்கிரமத்தை எண்ணாம பிதாவானவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தன்னுடைய குமாரன் மேல போட்டுக்கொண்டார். இப்ப அவர் எங்களை பாக்கிக்க நீதியாக பார்க்கிறார். அதுவும் இன்னும் கிரீக் மொழியில பாத்தீங்கன்னா தன்னுடைய நீதி, தேவனுடைய நீதி என்ன? மனுஷனை என்ன செய்யறார்? நீதிமானாக மாற்றுகிறார். ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினால நாம பாவிகள், அக்கிரமக்காரர் இப்படியாக இருந்தோம். ஆனா அவர் இயேசு தன்னுடைய குமாரனுடைய கீழ்ப்படிவினால நம்ம நீதிமானாக்குறார். சோ இந்த நீதிமானுடைய சிரசில ஆசீர்வாதம் என்னவாம்? இருந்தொண்டே இருக்கிறது. ஆமென். சோ ஆகவே எத்தனை பேருக்கு நீங்க மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறது? முன்னொரு காலம் கம்யூனியன் வந்து
எடுக்கிறதுக்கு முதல் நாம மன்னிப்பு கேட்கிறோம். அதை நாம தாழ்வு என்று நினைச்சோம். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னால அவர் நமக்கு தந்த மன்னிப்பு எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறதா? ஆண்டோட சரீரம் ஏன் பலியிடப்பட்டதண்ட அந்த அந்த அறிவு இருக்கிறதா உங்களுக்கு? அந்த அறிவோட நீங்க என்ன செய்யுங்க? இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அவ்வளவு சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் உறவு. இந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உறவு. ஆமென். அந்த உறவை உங்களுக்குள்ள கொண்டுறத்தான் அவர் சொன்னார், நான் உங்களோட அக்கிரமங்களை நான் நீ என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். சோ அதுக்காகத்தான் நான் என் குமாரன் மேல் எல்லாத்தையும் போட்டேன் என்று சொன்னேன். சோ அந்த உறவுக்குள்ள வாங்க. ஆமென். சோ உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு அது நூலாக எங்களுடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றிருக்காருன்னா எவ்வளவு ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ரகசியம் தெரியுமா? இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடிச்சு நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன். அப்ப அங்க இருந்தவங்களுக்கு விளங்கல இது என்னத்தை பேசுறாரு. அவர்கள் உலக ரீதியாக சிந்திக்கிறார்கள். என்னன்றாப்பா ஒரு ஆலயம் இது எத்தனையோ வருஷம் எடுத்தது, 40 எத்தனையோ வருஷம் கட்டுறதுக்கு எடுத்த ஆலயத்தை இவர் இடிக்கிறதுக்கே எத்தனை வருஷம் எடுக்கும். அதை இடிச்சு தரமட்டமாக்கி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி திருப்பி இவர் 3 நாளைக்கு செய்வார். ஆண்டவர் பேசினது நாம தான் நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். ஆமென். எவ்வளவு தூரம் நீங்க அவருடைய எங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயம் என்று நீங்க நினைக்க 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 உங்களுடைய ஆலயம் நாளடைவில் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே போகும். இதெல்லாம் இந்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் உங்களோட சரீரம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குரிய ஒரு அடையாளம். இதை நீங்க அறிய 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 நீங்க தப்பு விடைக்கையும் நீங்க தவறு விடைக்கையும் கூட நீங்க சொல்லணும், இது அவருடைய ஆலயம் என்று. ஏன் போலுக்கு அன்றைக்கு நான் போல் சொன்னார், இவ்வளவு காலம் அறியாத ஒரு காரியத்தை அன்றைக்கு ஒரு போன் கால்ல சொல்லிட்டீங்களே. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க உங்களோட சரீரம் தான் தப்பு செய்தது. பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. சோ உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்குள்ள பெர்ஃபெக்ட். ஆனா நமக்குள்ள வாசமாயிருக்கிற பாவம் அது எங்க இருக்குதாம்? அந்த மாம்சம் எங்களுடைய அவயங்களில் இருக்கிறது. அப்ப பாவம் தான் நம்ம சிறையாக்கி கொண்டு. அப்ப நீங்க இதை புரிய 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 நாளடைவில் நீங்க பெட்டர் ஆகிக்கொண்டே போவீங்க. ஆமீன். ஆமென். சோ ஆகவே நீங்க அடுத்த கம்யூனியன் எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்ததாம்? சுத்திகரிச்சு புதிய உடன்படிக்கை என்ன செய்ததாம்? ஸ்தாபிச்சு. இந்த உடன்படிக்கை நீ மாறாது, அழியாது. இயேசு என்னத்துக்காக மரிச்சாரோ அது நிறைவேற்றப்பட்டுச்சு. நீ பிசாசு தலைகளா நின்றாலும் இதை மாற்றலாஸ். உங்களோட வாழ்க்கைய பிசாசு தலைகளா நின்றாலும் மாற்றலாம். ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் மாத்திடும், நீங்க மனம் மாறினா மட்டும்தான். எப்படி ஆதாம் ஏவாளை அவர் சகலதும் நல்லதென்று கண்டார், சகலதும் சகல கனிகளையும் புசிக்கலாம் என்று சொன்னார், தோட்டத்தில் உள்ள சகலதையும். ஆனா எப்ப இவர்கள் மனம் மாறினார்களோ
அன்றைக்குத்தான் அவர்கள் இறப்ப கண்டார்கள். அதே போல இயேசு சகல விதமான ஆசீர்வாதங்களை சிலுவை ஊடாக தன்னுடைய மரணத்தினூடாக சகலவித கனிகளும் சகல விதமான கனி, ஆமென். இந்த கனி இல்ல அந்த கனி இல்லை என்று சொல்லாத அளவுக்கு, நான் Yes. நல்லா இருக்கிறேன் பிரதர், ஆனா பணம் தான் இல்லை. நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், ஆனா சரீரத்துல சுகம்தான் இல்லை. இதெல்லாம் நான் உங்களை குற்றப்படுத்த சொல்லல. என்ற வாழ்க்கையிலையும் இருந்தது. ஆனா அறிகிற அறிவினால நாங்க வளர வளர எல்லா கனிகளும் எங்களோட வாழ்க்கையில வந்து சேரும். ஆமே, Amen. Yes. இதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. Yes, Lord. கனியை கண்டப்புறம் விசுவாசிக்காங்க, அதுக்கு பேர் விசுவாசம். அப்படின்னா நாம பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டு நாம பேச வாழ்ந்துட்டு போகலாம். ஏதோ ஆண்டவர் பக்கத்தை விட்டை நேசிக்கிறார், ஏதோ இந்த நாட்டிலையும் சனங்கள் சேவிக்குதானே, அவர்களுக்கு வராத துன்பமா நமக்கு வரப்போஸ். இது ஒரு கிழவியின் பேச்சு. இந்த கிழவியின் பேச்சு தெரியுமா? நாங்க எத்தனையோ பார்த்துட்டோம், அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா, எங்களுக்கு இல்லாத பிரச்சனையா. இது மனுஷனுடைய பேச்சு. ஆனா நீங்க கிறிஸ்துவின் சிந்தையுடையவரா இருங்க. ஆமே, தேவனுடைய பிள்ளைகளா அந்த பிள்ளைகளுக்குரிய பேச்சு இருக்கணும், அந்த சிந்தை இருக்கணும். ஆமேன். சோ எல்லா கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா? பலன் தரும், தரும், நிச்சயமா தரும். அதே மாதிரி நீங்க வாழுங்க, பேசுங்க. ஆமேன். சோ நன்றி. எத்தனை பேர் அந்த திராட்சை ரசத்தை நீங்க குடிச்சீங்க, அவருடைய ரத்தமாக, புதிய உடன்படிக்கையாக? எத்தனை பேர் அதை எடுத்தீங்க? நன்றி. ஆமென். 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 சொல்லுவோம் எல்லாரும், தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசினதான உங்க Yes, வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி Yes, தகப்பனே. Lord. எங்களுக்கு இந்த Thank you. இடத்துல நாம எல்லாரும் உங்கள் பிள்ளைகளாக, Yes. ஆமென், எல்லாரும் நாம ஒருமித்து இதுல இருக்கிறபடியால, எல்லாருக்குள்ளேயும் Yes. தேக சிந்தை இருக்கிறபடியால Yes. இந்த வேளையில நான் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் Amen. இன்னும் எங்களோட கண்கள் திறக்கப்பட்டு உங்களை அறிகிற அறிவில நாம வளரணும். Amen. Yes. Thank you, நீங்க Lord. மேல வச்சதான இந்த ஆசீர்வாதங்களை, எங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்ச இந்த ஆசீர்வாதங்களை Yes. வரப்போற காலங்கள்ல இந்த 2026 எங்களுக்கு சாபமாய் மாறாதபடிக்கு, அல்லது உங்களை விட்டு நாம போய்விடாதபடிக்கு, உங்களோட கிருபையை விட்டு நாம போய்விடாதபடிக்கு, Yes, Lord. இதுல இருக்கிற யாவரும் உங்களோட கிருபையின் உபதேசத்தை விட்டு போய்விடாதபடிக்கு Yes. நீங்க ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க இயேசுவே. Amen. என்னென்ன காரியத்துல சந்தேகங்கள், என்னென்ன காரியத்துல தப்பாக புரிஞ்சிருக்கிறார்கள், அவைகள் எல்லாம் சரியாக புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக அந்த புரிதலையும் அந்த ஞானத்தையும் இந்த இடத்துல கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Amen. Yes. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி. நன்றி இயேசுவே. உங்களோட வார்த்தையில ஒரு தாகம், உங்களுடைய சுவிசேஷத்துல தாகம் உண்டாகட்டும். Yes. Amen. Thank you, Lord. நன்றி இயேசுவே. அதன் ஊடாக அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிச்சு கொள்ள, அதை பார்க்கத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. Amen. நன்றி இயேசுவே. Yes. நன்றி தகப்பனே. இப்பொழுதே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சரீரங்களும் பலவீனங்களும் நீங்கி போகட்டும். Amen. எங்களுடைய பிள்ளைகள் அல்லது இங்க இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்க சொன்னீங்க,
என்னுடைய சத்தியம் பரிசயமும் கேடமா இருக்கு. உங்களுடைய Yes. சத்தியம், உங்களுடைய உண்மை, ஆபிரகாம் ஊடாக சொன்ன வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால இவன் Yes. சின்ன சின்ன பலவீனங்கள் கொடுத்து ஒரு பிள்ளைகளையும் ஒரு புருஷர்களையும் மனைவிகளையும் அணுகாதபடி நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால Amen. கட்டளையிடுகிறோம். தகப்பனே, நன்றி இயேசுவே. Yes, Lord. சத்ருவின் தலையை நசுக்கியவர், சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் சாத்தானுடைய சகல துரைத்தனங்களையும் எங்கட காலுக்கு கீழே நீங்க வச்சிருக்கிறபடியால Yes. Amen. நாங்க சகலதை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.